ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினருக்கு வணக்கம். மற்ற இடத்தில் ஆன்மீகம் பேசப்படுகிறது, பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் என்று செய்யப்படுகிறது. நாமளும் ஆன்மீகம் பேசுகிறோம். மற்றவர்கள் ஆன்மீகம் பேசுவதற்கு நமக்கு வித்தியாசம் உண்டு. அவர்கள் பார்வதி கல்யாணம், பரமசிவம் கல்யாணம் என்று, நித்திய கல்யாணம் என்று கோயில்கள் செய்வார்கள். நாமும் கல்யாணம் செய்கிறோம். அது எப்படி? இடைகளையாகிய பெண்களையும் பெண்களையாகிய ஆண்களையும் புருவமத்திலே செலுத்துகிறோம். ரெண்டும் சேர்த்து வைத்தால் திருமணம் அல்லது சேர்க்கை என்று பொருள்படும். ஆக இடைகளை பெண்களையும் சேர்க்க கற்றுக்கொண்டவர்கள் சூரியனையும் சந்திரனையும் சேர்க்க கற்றுக்கொண்டவர்களாகும். சூரியனையும் சந்திரனையும் சேர்த்தால் அமாவாசை என்று பொருள்படும். இது ஆண்களை பெண்கள் என்று. ஆக இதோடைய விளைவுகள் எல்லோரும் செய்ய முடியாது. அதோட விளைவு எப்படி இருக்கும்னா, நமக்கு எதிரிகள் 96 தத்துவங்கள், 96 தத்துவங்களும் நமக்கு எதிரிகளே. இந்த உடம்பு கவத்தை உண்டு பண்ணும், நச்சுத்தன்மையாகிய சுக்கிரத்தை உண்டு பண்ணும். பெண்பாலாகிய சுனேதம், அது ஆண்பால் சுக்கிரம்னு சொல்லுவான். இந்த உடம்பு நமக்கு எதிரிதான், தத்துவ குவியலும் எதிரிதான். ஆக இடைகளையும் பெண்களையும் சேர்த்து வைத்தால் நமக்கு எதிரியாகிய உடம்பு நீங்கிவிடும். அப்ப நமக்கு எதிரியாகிய உடம்பு நீங்காமல் ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாது. முதலில் புரிந்து கொள்ளணும், எல்லா மனிதனும், மிருகாதிகளுக்கு தெரியாது, மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டியது கவம். கவம் தான் அடிச்சு கடைசியில் காலத்து காட்டும். சில பேர் கவம் கட்டாமல் செத்து போனா இளமையில சாகுறான். எப்படி இருந்தாலும் அந்த கவம் என்று சொல்லப்பட்ட ஒரு அழுத்தமுள்ள ஒரு வளவளப்பான ஒரு சக்தி, ஒரு பொருள் கவம் அந்த இதை வந்து அடைச்சிக்கும், சுவாச குழாவை. யோகிகள் அதை அறுக்கிறான். அது மட்டும் இல்லை, நச்சுத்தன்மையாகிய அசுத்தங்கள் நீங்கிவிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் அந்த இடத்துக்கு வர முடியாது. அவனுடைய நோக்கம் உடம்பை அறிந்து, உயிரை அறிந்து, உடம்பாகிய உடம்புக்கு உயிருக்கும் உடம்புக்கு உள்ள கேடுகள் அறிந்து, அந்த கேடுகளை அறிந்து கேடுகளை நீக்குவது. அதில் முதல் ஒன்று கவம். மற்ற உடம்பும் நமக்கு விரோதி தான். ஆக உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்வது? இப்பதான் தினம் சோர்த்திக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் தூங்குறோம், இருக்கிறோம், குடிக்கிறோம். இந்த உடம்பு அல்ல. இந்த உடம்பை இந்த புற உடம்பை காப்பாற்றணும் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. அப்போ உள்ளுடம்பாகிய உயிர் உடம்பு, சூட்சும தேகம், காணுகின்ற உடம்பும் காண முடியாத உடம்பு, அதை அறிவால் தான் உணர முடியும். அந்த உடம்பை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உடம்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் வாசி வசப்பட வேண்டும். வாசியாகிய மூச்சு காற்று லயப்பட வேண்டும். மூச்சு காற்று லயப்பட்டால் கவத்தையும் இருக்கும், அவத்தையும் இருக்கும். இதை புரிந்து கொண்டவன் தான் ஆன்மீகவாதியாக இருக்க முடியும். அதான் வள்ளுவ பெருமான் யோகி, தவமுடையாருக்காகனா. மற்றவங்களே முட்டிக்கிட்டு இருக்காரு, ஏன்டா நீ போட்டு வாழ்த்திக்கிட்டு இருக்க? தவத்துக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. அது என்ன அறிவு?
அது யாரால் பெறுகின்ற அறிவு? எந்த அறிவு கொண்டு தவம் செய்வது? தவத்து நோக்கம் என்ன? தவத்து நோக்கமே அவத்தை அறுப்பது, அவமாகிய அவமாகிய வீணை நீக்குவது. இப்ப தோன்றும் போது அவமும் அதான் அவம் சேர்ந்துதான் தோன்றும். அவம்னா வீண், வீணான உடம்பும் சேர்ந்துதான். அது இல்லை என்றாலும் இது வளராது. ஆக தவமுடையார்க்காகும். அப்படின்னா யாருன்னு கேட்டான். அவன் தான் அறிவு உள்ளவன். எந்த அறிவியா வேணும்னு கேட்டான். இந்த ஏட்டறிவு பயன்படாது. ஏட்டறிவு துணை கொண்டு அவத்தை அறுக்க முடியாது, அவமாகிய வீணை நீக்க முடியாது. இப்ப எந்த அறிவு வேணும்னு கேட்டான். அதுதான் தலைவன் வள்ளுவன் போன்ற வள்ளுவனுடைய ஆசான் அகத்தீசர். அகத்தீசன் ஆசி பெற்று அல்ல, எல்லா ஞானிகளும் உண்டு. எல்லா ஞானிகளும் அவத்தை நீக்கினவர்கள், அவமாகிய வீணை நீக்கினவர்கள். இப்போ வள்ளுவ பெருமான் அந்த உண்மை அறிந்தார். எப்படின்னா, பெரியவர்களோட ஆட்சி இல்லாமல் அவமாகிய வீணை நீக்க முடியாது என்ற அறிவு அறிந்தார். அதான் அறிவு, சிறப்பறிவு. அதான் சொல்லுவான் வள்ளுவன் சொல்லும்போது கூட கற்றதினால் ஆயவன் என்று சொன்னான். கற்றதினால் என்ன பயன் கேட்டான். வாழறிவன் நற்றாள்னா அவனுடைய திருவடி தான் நல்ல திருவடின்னா. அது வேற எந்த திருவடி நல்ல திருவடியாக இருக்க முடியாது. வாழை தூய்மையான அறிவுள்ளவன் திருவடி தான் நல்ல திருவடி. அது யமனை வெல்லும் வல்லமை உள்ளது. கபத்தையும் வெல்லும், அவத்தையும் வெல்லும். ஆக பெரியவர்கள் அறிமுகப்படுத்துகிறான். பெரியவர்கள் இவர்களாம் ஆசான் ஞான பண்டிதன். கோழி கொடியன் அடிபணியாமல் குவளையை தேம்பார், வாழ கருதும் மதி இலைகான்னு சொல்லுவார் அருணகிரிநாதர். ஆக பெரியவர்களை அறிமுகப்படுத்தினார்கள். தான் அறிந்து கொண்டதனால்தான் ஆதான் ஞான பண்டிதனை பூஜை செய்யுங்கள், அகத்தீசனை பூஜை செய்யுங்கள். அகத்தீசனை ஏன் பூஜை செய்யினார்? அவம் தொடர்ந்து நரகமும் சொர்க்கமும் சேர்ந்தே இருக்கு உடம்பு. இந்த உடம்புல நரகம் இருக்கு, சொர்க்கமும் இருக்கு என்பதை அறிகின்றவன் தான் அறிவாளி, அவன் தான் ஆன்மீகவாதி. நரகத்தையும் சொர்க்கத்தையும் அறிந்து கொண்டு நரகத்தை நீக்கி சொர்க்கத்தை காப்பாற்றிக் கொள்கின்ற வல்லமை உள்ளவன் யாரோ அவன் தான் ஆன்மீகவாதி. எல்லாம் வெறும் ஜாடாவாக போயிடும். நாம் ஜாடா போட முடியாது. நாங்கள் அதுக்காக இங்கே வரல. ஜாடா போட்டு அழகு பேசிக்கிட்டு உட்காந்துருக்கணுங்கிறது எங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி பேச்செல்லாம் நான் அது 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புல பேசி எனக்கு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும். 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புனா அது ஜாடா போட்டோம். நான் அந்த மாதிரி பேசுகிறேன். நாங்கள் பேச மாட்டோம். எங்கள் வர்க்கமே பேசாது. எங்கள் வர்க்கம் இல்லை, நம்ம வர்க்கமே பேசாது. அதை திருமணம் போச்சு கண்டிச்சு கதை விட்டுட்டுருப்பான். நீங்கள் கூப்பிடுவானு, உனக்கு என்ன தெரியும், ஆன்மாவை பற்றி தெரியுமான்னு கேட்டான். ஆன்மாவை தெரியுமா? எப்படி என்ன எப்படி தெரியுமா? ஆன்மாவை பற்றி அறிந்தவன் ஆன்மீகவாதி. அதை பற்றி அறிந்து என்ன செய்யணும்? ஆன்மாவை பற்றி இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை, அதான் வீண் அவன், அந்த நச்சுத்தன்மையை நீக்க கற்றுக்கொண்டவன். அது எப்படி கற்றுக்கொள்வதுனா, திருவடி துணை இல்லாமல் நச்சுத்தன்மை தீராது. அப்ப திருவடி எப்படி? இப்ப யார் திருவடி எப்படின்னா, நாங்க தான் காட்டுவோம், நாம காட்டுவோம், நான் காட்டுவோம், நாம் காட்டுவோம்னா, நாம காட்டுகின்ற பாதை எப்படி இருக்குன்னா, அது எமனை வெல்லும் வல்லமை உள்ளது. அது எவனையும் வெல்லும் வல்லமை உள்ளதுன்னா எதையும் செய்வார்கள் இவர்கள். ஆக திருவருள் துணை. அதுக்காக அகந்தையாக இருக்க மாட்டார்கள், எதையும் செய்வார்கள். அதுக்காக அகந்தை பேசுவது அல்ல. இது ரொம்ப இது பண்புள்ள மக்கள் இவர்கள் தான். ஆக திருவடி துணையை கொண்டு தலைவன் அறிமுகப்படுத்துகிறான் எல்லா ஆன்மீகவாதி. மற்றவர்கள் இவனுக்கு அறிமுகம் புரிந்து கொள்ளலாம். பாசான அருணகிரிநாதன் அறிமுகப்படுத்துகிறார், வள்ளுவ பெருமான் அறிமுகப்படுத்துகிறார், கொங்கண மகரிஷி அறிமுகப்படுத்துகிறார், அகத்தியமா ரிஷி நமா என்று ஓதுனார். ஆக பெரியவர்களை வணங்குங்கள், ஆசி பெறுங்கள். ஏன் ஆசி பெறவன் கேட்டான். பொருள் திரட்டுவதற்கா? இல்லை. இல்லை. இல்லறத்தை பொய்யான இல்லறத்தை நடத்துவதற்கா? இல்லை. ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும். அப்ப ஜென்மம் எதுன்னா, ஜென்மத்தை கடத்தேற்றுவது என்பது அசுத்தமாகிய தேகத்தை அறிந்து அதை நீக்கி வெல்லுவது தான். அதுதான் உண்மையான ஆன்மீகமாக ஆன்மாவை பற்றி அறிந்தவர்கள். அப்ப தவமுடையார்க்காகும் என்பது புரிந்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும். அப்ப ஞானிகள் பக்தி செலுத்துகிறார்கள், தலைவன் மீது அன்பு செலுத்துகிறார்கள். ஏன் அன்பு செலுத்துறான்னு கேட்டான். இப்ப அகத்தீசன் மீது அன்பு செலுத்துறோம், ஏன் அன்பு செலுத்துன்னு கேட்டான்.
ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும். நீர் அடைந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். நீர் அறிந்த உண்மை எதுன்னு கேட்டான். உணர்த்துவார்கள். உணர்த்தினாலன்றி உணர முடியாது. தினம் பூஜை செய்யறான். ஆசான் அகத்தீசனை பூஜை செய்யறான். அவம் நீங்க வேண்டும், தவம் சித்திக்க வேண்டும். அவம் தவம் என்று அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசான் அகத்தீசனை கேட்கிறான். அறிந்து உணர்த்துகிறார்கள் அவர்கள். அப்ப என்ன சொல்றான் வள்ளுவன்? தவம் உடையார்க்காகவும் அவம் அதனை அகதிலார் மேற்கொள்ளுதுனா. இப்ப தவம் உடையவன் யாருன்னு கேட்டான். தக்க ஆசானுடைய வழிகாட்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் பொங்க பொடியரை வச்சு சாப்பிட்டு போயிட்டு இருப்பான். சொன்ன இவனும் போய் இது தங்க தெரு அல்ல வெள்ளித்தெரு எடுத்துக்கிட்டு இருப்பான். எடுக்கிறவன் எடுத்துருப்பான். அதை பற்றி நம்மளுக்கு அவசியம் இல்லை. அல்லது சாமிக்கு திருமணம் செய்து வைப்பதில் நம்ம நோக்கம். நாம திருமணம் செய்கிறோம். இடகளை ஆகிய பெண்களையும் பெண்களை ஆகிய ஆண்களையும் சேர்த்து புறமத்தை செலுத்தி வைக்கிறோம். அதான் உண்மையான திருமணம். ஆக இப்படி சேர்க்க கொண்டவன் தான் அமாவாசை அறிந்தவன். அன்றிலிருந்து அவன் வளர்பறைன்னு சொல்லுவான். வளர்பறை, அது தேய்வறை அல்ல. ஆக இதை பற்றி புரிந்து கொண்டு பேச வேண்டும். எல்லோருக்கும் புரியுமா என்று கேட்டான். புரியாது என்பது எங்களுக்கும் தெரியும். எப்போ புரியுன்னு கேட்டான். எந்த அளவுக்கு நெருங்கிய எந்த அளவுக்கு உருகும் தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு உணர்த்தப்படும். பொழுதுபோக்க முடியாது. வீண் பொழுது போப்பவர்களுக்கு அவமாக போகும். வீண் பொழுது போக்க முடியாது. எப்படி இருக்குன்னு கேட்டான். தவமுடையவன் தவத்தை பெறுகின்றவன் எப்படி இருக்குன்னு கேட்டான். நாள் வளப்பம் செய்யக்கூடாதுன்னா. நாள் வளப்பம் எதுன்னு கேட்டான். வீண் பொழுது போக்கக்கூடாது. வீண் பொழுது போக்கக்கூடாதுன்னு ஒரே நாளில் வருமானு கேட்டான். வராது. அதுவும் எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து இதே போன்று காம சிந்தையாக இருக்க வேண்டாம். எப்படி ஒரு தலைவன் மீது அன்பு செலுத்துகிறாளோ அதுபோன்று தலைவன் பால் அன்பு கொண்டு இவன் உருக வேண்டும். எப்போ வரணும்? தினமும் தொடர்ந்து பூஜை செய்யணும். தினம் ஆசான் அகத்தீச நாமத்தை சொல்ல வேண்டும். அகத்தீச நாமத்தை சொல்லி சொல்லி தெளிவடைய வேண்டும் சொல்லுவான். அகத்தீச நாமத்தை சொன்னால் அந்த உண்மை புலப்படும், தெளிவரும். ஆக இதுதான் உண்மை. தலைவனை பற்றி உண்மை. உயிரையும் உடம்பையும் சேர்க்க கற்றுக்கொண்டவர்கள், உடம்பும் உயிரையும் சேர்க்க கற்றுக்கொண்டவர்கள் உண்மை பொருள் அறிவார்கள். உண்மை பொருள் அறிந்தவன் தான் உடம்பு உயிரும் சேர்ப்பான்னா. இப்போ உடம்பும் உயிருக்கும் தொடர்பில்லை. புக்கில் அமைந்திருந்து கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்குன்னா புகுந்து கொள்ள இடம் இல்லையோன்னா. உடம்பை தனித்து ஒளியா புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடைய நட்புன்னா. உடம்பு உயிரோட நட்புன்னா முட்டைக்கும் குஞ்சிக்கும் அந்த ஓட்டுக்கும் குஞ்சிக்குள்ள தொடர்புன்னா. அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். சேர்த்து கொண்டவர்கள் நமக்கு சொல்லுகிறான் இப்படிதான் என்று பக்தி செலுத்துன்னு சொல்லுவான். ஆக இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் அதை பற்றி பேச வேண்டும். தொடர்ந்து அன்பர்கள் பேசும்போது அந்த நூல்களை எடுத்து தினம் படிக்கணும். வாசித்தல் பூசித்தல் போற்றல் செவித்திடனா. தினம் திருமந்திரம் படிக்கணும், அருள்பா படிக்கணும், திருக்குறள் படிக்கணும். அப்போ படிக்கும்போது தான் அவன் பெரியவர்கள் தொடுகிறான். அப்போ பெரியவர்களுடைய ஆசி இருந்தால் அந்த உடம்பு உயிரினை சேர்க்கலாம். அப்போ திருமந்திரம், திருக்குறள், போன்ற நூல்களை படித்து தெளிவடையும். பெரியவங்க நூல் படிக்கணும். பெரியவங்க நூல் படித்தாதான். பெரியவங்க நூலை எப்படி படிக்கணும்னா, இப்போ திருக்குறள் முற்று பெற்ற முடியவன், திருப்புகழ் பெரிய ஆசான், திருமந்திரம் மிகப்பெரிய ஆசான். அவர்கள் எல்லாம் திருவடியை வணங்கி அந்த நூல் எடுத்து படிக்கணும். சும்மா புரியாது. அது என்ன அவ்வளவு லகுவா இருக்கா? அன்னார் வரலாறு அருளும் திவ்யாகமும் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்தது அண்ணா. அன்னர் அருளால் அருளும் திவ்யாகமும். தலைவன் என்ன செய்கிறான்? தான் அறிந்த உண்மையை அமுது போன்று படைத்திருக்கிறான். அது விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது. மேலான மக்கள் கல்வி, அறிவு, திறமைகள், செல்வம், அதான் சொல்லுவோம், அது அமைப்புகள் எல்லாம் இருந்த போதும் சரி, எல்லா அறிவு இருக்கும். மேலான மக்கள் புண்ணியம் செய்த மக்கள் அர்த்தம். விண்ணில் அமரர் அப்படின்னா ஆகாயத்தில் இல்லை. எல்லா வகையிலும் கல்வி, கேள்வி, அறிவு, திறமை, யூகம், பண்புகள் அத்தனையும் இருக்கும். எல்லா செல்வமும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் இருக்கும். எல்லாம் உடம்பை பெற்று என்றுக்கிறோம். அப்போ விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மிழத்து நான். ஆக இதெல்லாம் அப்படி புரிந்தாலும் எல்லாம் நீர்மிழத்துன்னு சொல்லிடுவான். ஆக அது மாதிரி இருக்கக்கூடிய நூலை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். தக்க ஆசான் துணை இருக்க வேண்டும். அப்போ உலக ஆசானை நாட முடியுமா? தேவையில்லை. எல்லாம் சோத்து போயிலுங்கண்ணா. யார் எல்லாமே பார்த்து தெரியல. எனக்கு கொண்டு பிடிக்க முடியலண்ணா.
என்ன கண்டுபிடிக்காது அவள் லகு இல்லை, பார்த்தா உலகத்தை அவர் போடியிருப்பார்னா உலகாசானை நாடிக்கிட்டு கிடக்கிற தேவையில்லை. அது நம்ம தான் சுட்டி காட்டுகிறோமே, எங்கு பார்த்தாலும் ஓம் அகத்தீ சாயனமோ ஓம் அகத்தீ சாயனம், உலகமெல்லாம் போட்டும் தலைவன் உத்தமன் அகத்தீச நாமத்தை சொல்லியிருந்தோம். ஆக அவருடைய ஆட்சி இல்லாமல் நூலறிவு நமக்கு வராது, புரிந்து கொள்ள முடியாது. ஆக பக்தி செலுத்தினால் பரம்பொருள் அறியலான்னு சொல்லுவான், பாதங்கள் துணை, அதை நற்றாள் என்று சொல்லுவான். அப்போ நற்றாள் ஆகிய அவன் சொல்லுவான், யாரை அறிமுகப்படுத்துன்னு கேட்டான். திருக்குறள் படிக்க அவனுக்கு தெரியும் ரகசியம்னா. திருக்குறள் எழுதியவன் புதுவர் ஞானி என்றும் அவன் மரணத்தை வென்றவன் என்றும் எதையும் செய்யும் வல்லமை உள்ளவன் என்று அறிந்து அறிவு அல்லுவனவனுக்கு தெரியும் நற்றாள், என் திருவடியை நற்றாள் என்று உணர்வான். ஆசான் வள்ளுவ பெருமான் அவனுடைய அவன் அப்போ ஏனையா கற்றையனால் ஆய்வனென்கொள் வாழறிவன் நற்றான்னு சொன்னேன்னா, இந்த நூலை பற்றி புரிந்து கொண்டவன் நிச்சயமாக என்னுடைய திருவடியை பற்றியே ஜென்மத்தை கிடைத்தேற்றிக் கொள்வான்னு சொல்லுவான். நற்றாள், நல்ல திருவடி. அப்போ நற்றாள் என்பது எங்கேயோ இல்லை, அவனுடைய ஆசி, அவனுடைய திருவடின்னு சொல்லுவான். அப்போ திருக்குறளை படிப்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, கடவுளால் செய்யப்பட்ட திருக்குறள் இது. கடவுளால் செய்யப்பட்ட திருக்குறளை தொடும்போதே ஆசான் திருவடியை தொடுவதாக நினைக்க வேண்டும். அதான் அந்த குறள் நற்றாள், நன்மை தரக்கூடிய தாள், யமனை வெல்லும் தாள், அவத்தையும் கவத்தையும் அறுக்கும் தாள், வள்ளுவன் திருத்தாள் அப்படிமா. ஆகவே புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை புரிந்து கொள்ளலாம், திருவடி துணை என்றால். ஆக இதுதான் நம்ம சங்கம், சுத்த ஆன்மீக சங்கம். இது சுத்த ஆன்மீக சங்கம் என்பது தோன்றும் போது அசுத்தமாக தோன்றி அது விலகும் போது தோன்றுவது அசுத்தமாக தோன்றும், தோன்றுவது அசுத்தமாக தோன்றி முடிவில் சுத்தமாகும், சுத்தான்மீகம். அப்போ ஆன்மாவை பற்றி இருக்கக்கூடிய அசுத்தத்தை பற்றி அறிகின்ற சங்கம் இது. நாம் சொல்லுவோம், இதுதான் உண்மையான சொல்லுவோம், தலைவனை அறிமுகப்படுத்துவோம். இதுதான் இன்றைய கருத்துகள். அன்பர்கள் வேறுனால் அது அன்பர் பாண்டியன் இதுன்னு கேட்கலாம். சிந்திக்கும் போதே ஞானிகள் அருள் செய்வார்னு சொல்வார். என்ன காரணம்? நினைப்பதற்கு முன்னாகி நிற்கும் மையன் சிந்தையில் நெறிந்த போதே திருநடம் மிட்டாய் போட்டினார். நினைப்பதற்கு முன்னே நிற்கக்கூடியவர். அது உண்மைதான், இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த குடியில் பேசும்போதே இது பேசு, இதை நிறுத்து சொல்லுகின்றார், பேசி கூடவே இருப்பாங்க. இதுதான் இந்த தன்மை, இதுதான் சுத்தான்மீகம். என்னப்பா நான் இருக்கிறேன், என்ன விஷயம் பாரு. அப்போ இது மக்கள் எப்படி அறிவது? அவர்களுக்கு ஊழ்வினை காரணமாக கோழிக்கொடியாக சொல்லும்போது, ஒரு கோழிக்கொடியை நடிபணியாமல் குவளையத்தே வாழ கருதும் மதியலிகால் ஒல் வல்வனை நோய் ஊடின் பெருவழி உண்ண விட்டாது. மக்கள் அவருடைய வினைப்பயன் பாவம் மிகுதியானதுனாலே அறியாமை மிகுந்திருக்கும். அறியாமை மிகுந்திருப்பதனாலே உண்மை பொருள் அவரால் உணர முடியாது. அப்போ அவர் உண்மை பொருள் உணர முடியலையா? மக்கள் எப்படி, சராசரி மக்கள் எப்படியா புரியும்னா, அவ்வளோ லகுவா இல்லை இதை, அது எங்களுக்கு தெரியும். அது அத்தனை லகுவாக உள்ள போக முடியாது. சரி, அப்போ பாவங்கள் மிகுதியாக இருப்பதனால அறியாமை இருக்கு, அறியாமை இருப்பதனால அவநம்பிக்கை இருக்கு, அவநம்பிக்கை இருப்பதனால திருவடியை தொட முடியாது. சராசரி மக்கள் உள்ளே செல்ல முடியாது. சராசரி மக்கள் எப்போ திருந்துவா, எப்போ அந்த நிலைமை அடைவார்னு கேட்டான். சராசரி மக்கள் பூஜை செய்தாதான் பூஜை மன லயப்படலையா? சராசரி மக்கள் பூஜை செய்ய மன லயப்படலை, என்ன செய்யறதுன்னு கேட்டான். அப்போ எந்த அளவுக்கு உங்கள் வல்வனை நோய் ஊழின் பெருவழி உண்ண ஒட்டாதுன்னார். வல்வனை நோய் ஊழின் பெருவழினார். முன் செய்த பாவங்கள் மிகுதியா இருப்பதனால சிந்திக்க விட்டா, உண்ண விட்டானா சிந்திக்க விட்டாது, ரெண்டு சொல்லி நானா போட்டுப்பான். இப்ப சிந்திக்க முடியாது. ஆக சராசரி மக்கள் இது போன்ற
உண்மை பொருள் அறிந்த சங்கமாகிய உண்மை பொருள் அறிந்த சங்கம் அகத்திய சன்மார்க்க சங்கம். இங்கே வந்து கேட்க வேண்டும். வர முடியுமா? முடியாது. நம்பிக்கை வருமா? வராது. அதுவும் தெரியும். ஊடின் பெருவழி உண்ணா விட்டாது உங்கள் வல்வினை நோய் ஆள புதைத்து வைத்தால் வருமாறு செல்வத்தை பற்றி சொல்வார். ஆக பெரியோர் நாம் இப்ப என்ன செய்திருக்கிறோம்? பல இடங்களில் ஓம் அகத்தீசாயனமா, ஓம் அகத்தீசாயனமா, ஓம் அகத்தீசான்னு சொல்லியிருக்கோம். இது ஏயா எழுதுன்னு கேட்டான். மக்கள் சராசரி மக்கள் அறிந்து கொள்ள முடியலை. சராசரி மக்கள் அறிந்து பூஜை செய்து தன் நிலை உயர்த்தி கொள்ள முடியலை. துன்பம் வருவதற்கு முன்னே சிந்திக்க ஒட்ட மாட்டுக்குது. செல்வம் பெருகி இருந்தா இன்னும் பிரச்சனை. செல்வமும் அதே சமயத்தில் உத்தியோகம் இருந்தா போதும். நல்ல வாய்ப்பு வந்துச்சுன்னா சுத்தமாக அவனை மடக்கிடுது. ஒரு பெரும் பதவி, பெரிய செல்வம், புகழ் வாய்ந்த வாழ்க்கை. அவர்களுக்கு புரியல. அவன் உள்ள அவன் செய்த நல்வினை காரணமா தலைவனை நேசிக்க மாட்டுக்கிறான். கடைசி நேரத்தை புண்ணியம் தீர்ந்து உத்தியோகமும் பால்பட்டு செல்வமும் இழந்து உடம்பும் பாதிக்கப்பட்டு சர்வமும் இழந்த ஏற்பாடு மறுபடியும் வர்றான். இவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நல்ல வாய்ப்பு இருக்கும் போதே ஏன் இழந்து விட்டாய்? நாடே வீணாக்கிட்டேன். உன்னை விட்டாது உங்கள் வல்வினை நோய் தான். அவர்களுக்கு போய் இதை சொல்லும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வசதி வாய்ப்பு உள்ள காலத்தில் இது சுட்டி காட்டும் போது அவர்களால் அதை பிடிக்க முடியல. நலிந்து மெலிந்து அல்லல் படும் போது அப்புறம் வந்து கேட்கும் போது நாம் என்ன செய்யும்? நான் ஒன்று செய்ய முடியாது. ஆக சராசரி மக்கள் எப்போ இருக்க வேண்டாம்? ஆடி ஓடி திடமாக இருக்கும் காலத்தில், இளமையாக இருக்கும் காலத்தில் வரணும். இளமையாக இருக்கும் காலத்தில் வந்து பக்தி செலுத்த வேண்டும். வரும்போது அவர் என்ன செய்கிறார்கள்? யோக நெறியை பற்றி தெரிந்து கொண்டு நினைக்கிறார்கள். இது அது அப்படி அல்ல. ஆரம்பத்தில் யோகம் செய்யவன் அழிந்தே போவான். பக்தி செலுத்தி தினமும் ஞானத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லவா? தினமும் தொடர்பு கொண்டு நான் எது தினம் நாமத்தை சொல்லும் போது முடியலையே. எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பூஜை செய்யறது? 5 நிமிஷம் செய்வதில் எத்தனை மனசு போராட்டங்கள். 5 நிமிஷம் தான் பூஜை நாமத்தை செய்வான். 5 நிமிஷம் சொல்றதுக்குள்ள ஆட்டம் கண்டிப்பான். அதே சமயத்தில் என்ன செய்யறான்? 2 வருஷம் 3 வருஷம் நாமத்தை சொல்றதுக்குள்ள பெரிய லாபத்தை எதிர்பார்ப்பான். வாசி வசப்பட வேண்டும், ஞானி அவன் போடணும். ஆகவே இதனுடைய விளைவுகள் சராசரி மக்களுக்கு நெருங்க முடியாததுக்கு காரணம் முன் செய்த பாவங்களே. முன் செய்த பாவங்கள் தான் சராசரி மக்கள் இதில் நெருங்க முடியவில்லை. பல ஜென்மங்கள் வாசனை, பல ஜென்ம வாசனை இருக்க வேண்டும். அது சான்றோருடைய தொடர்பு இருக்க வேண்டும். சான்றோர் தொடர்பு இருந்தால் தான் இந்த சராசரி மக்கள் தலைவன் திருவடியை பற்ற வேண்டும். இப்போ விரை சொல்லும்போது திருமந்திரத்தை திருமூல தேவன் ஆடுதுறையில் அடக்கமானார். அவர் பல இடத்துல அவங்க அடக்கமானார். பூமிக்குள்ளே போவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அப்போ தொண்டர்கள் கேட்குறான், ஐயா நீங்கள்லாம் இப்போ ஒளி உடம்பு பெற்ற ஆசான் நீர், உம்மை தோற்றத்தை கண்டாலே பாவம் தீரும். எத்தனையோ பஞ்சமா பாவிகளும் திருவடியை நான் உன்னை பார்க்கும் போதே அருள் பெற்றிருக்கிறார்கள். அருள் பெற்றதுன்னு சொல்ல அறிவு பெற்றிருக்கான்னு அர்த்தம். இங்கே அறிவு, அருள், அன்பு. ஆக உன்னை காணும் போதே அன்பர்கள் எல்லாம் உண்மை பொருள் அறிகிறார்கள். பெரும் ஆற்றல் பெற்ற நீர், எங்களை விட்டு பிரிந்தால் எங்கள் நிலைமை என்னான்னு கேட்டான். உண்மைதான், எங்களால் நடமாட முடியாது. தேகம் அமிர்தவான் உண்ணுவதால் தேகம் கனத்த தேகம் நீங்கி லேசாக பறக்கக்கூடிய தேகமாகிவிட்டது. ஆகவே நாங்கள் பாதங்கள் கீழே நடந்தால் பாதங்கள் பூமியில் படாது, லகரியாகுது உடம்பு. ஆகவே நாங்கள் இயல்பாகவே அடங்கியாக்க வேண்டும். உங்களுக்காக ஆசான் சமாதி ஆகிக்கார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் இங்கே தங்குகிறேன். அன்பருக்கு தெரியாது. அப்ப என்ன செய்தான்? அன்பர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு வரியே இல்லையா? இப்பேற்பட்ட ஆசான், தன்னலமற்ற ஆசான், மிக்க தயவுள்ள ஆசான், அறிவு சிறந்த ஆசான், அருள் பொருந்திய ஆசான், கேட்பதெல்லாம் தரக்கூடிய வல்லவன், நீ இருந்து இந்த உலகத்துக்கு தொண்டு செய்யாமல் நீர் இப்படி மறைந்தால் என்ன செய்யும்? இப்படி நீர் எங்க விட்டு பிரிந்தால் எங்க நிலைமை என்னன்னு கேட்டான். அஞ்சேல் பிள்ளைகளே, நீங்கள் நினைத்தால் அப்போதே வருவன. அது கருணை. திருமந்திரத்தில் முக்கியமான நூல், ஒரு கவி. நினைப்பவர் நினைப்பார். நீ எங்க நினைத்தாலும் சரி,
அந்த இடத்துக்கு நான் வருவேன். இப்ப அன்பர்கள் பாண்டியன் கேட்பது போல் அன்பர்கள் போல சராசரி மக்கள் நினைத்தவுடன் வருவார். அவரே சொல்லுகிறார், நினைக்கும் 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 நினைப்போட்டன். ஆக நீ எந்த நேரத்தில் எந்த மதத்தை சேர்ந்தவனாலும் சரி, கல்வி அறிவு இல்லாதவனாலும் சரி, நினைக்க வேண்டும், நாம சொல்லதான் வேண்டும். இப்ப நாங்க எதற்கு வந்திருக்கோம்னா, இப்ப சொல்லியிருக்கோம், ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நமவும், ஓம் நந்தீசாய நமவும், திருமூல தேவாய நமவும், கருவு தேவையான. ஏன் இதை எழுத சொல்லியிருக்கோம்? நான் எங்க பார்த்தாலும் எழுதியிருக்கிறோம். இதே மாதிரி எல்லா இடத்திலும் எழுதணும். அதுக்கு ஒரு மாதிரி ஒரு அமைப்பு அமைத்து எல்லா இடத்திலும் இருக்கணும். அவர் என்ன சொல்கிறார்? என் நினைத்தால் போதும், என்னவே நீ இலக்கி எனக்கு முன்னே எதிரேறி முன் வருவாள் ஆத்தாள் வாழி. சொன்ன பேர் அறிந்திருந்தால் அழைத்துப்பார், சூட்சம் இது உனக்காக சொன்ன. ஆக தலைவன் அவரே சொல்வார், என்னவே நீ இலக்கி எனக்கு முன்னேன்னார், எதிரேறி முன் வருவாள் ஆத்தாள் வாழி. இப்ப எப்படி இருக்கான்னு கேட்டான் தாய். நமக்கு நச்சுத்தன்மையாக துஷ்ட எண்ணத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். துஷ்ட எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அவளை நல்லது செய்ய அனுப்புவாள், நல்லது செய்ய அவளை வருவானார், எங்களுடைய அருளானார். எதிரேறி முன் வருவாள் ஆத்தாள் வாழி, சொன்ன பேர் அணிந்தென்றா இழைத்துப்பாரு, சூட்சமிதை உனக்காக சொன்னோம்ப்பா. அதுவும் திருமலை தேவன் தான். இன்ன பேர் இன்ன குறி என்ன வேண்டாம், ஏகமாக இருந்திருப்போம் ஒப்பனாமும். ஆக எல்லாவற்றையும் எங்களுக்கு தெரியும். இங்க என்ன சொன்னார்? நினைக்கும் நினைக்கும் நினைப்போர்தம் என்னார். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவனாலும் சரி, ஓம் திருமூல தேவா என்றால் அப்போதே வருவனார். ஆனா சொல்ல வைக்க வேண்டும். இப்ப என்ன செய்யறோம்? 10,000 படம், அந்த சின்ன சின்ன அமைப்பு செஞ்சிருக்கோம், ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. அப்ப எங்க பார்த்தாலும் ஒட்டி இருக்கிறோம். அப்ப வெளிநாடெல்லாம் வெளி மாநிலத்திலாம் போகுது. ஆக எங்க பார்த்தாலும் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நமவும், அடுத்த முறை அதை கையாள போறோம். ஓம் அகத்தீசாய நமவும், நந்தீசாய நமவும், திருமூல தேவாய நமன்னு சொல்லி இந்த 4 மகான்களையும் தினமும் பூஜை தினமும் நாமஜம் செய்தால் அவர் நிலத்தையெல்லாம் கை கூடுன்னு சொல்ல போறோம். அவங்க நன்மை உண்டாகுன்னு சொல்றோம். இல்லறத்தான் நன்மை அடைகிறான். எப்படி? வறுமை இல்லாத வாழ்வு, அச்சம் இருக்காதவனுக்கு. அச்சம் இல்லாத வாழ்க்கை அமையும் இல்லறத்தான் தினம் நாமத்தை சொன்னால். எந்த வாகனத்தை சென்றாலும் ஒன்றாகாது. அவனை துஷ்ட மிருகங்களோ, துஷ்ட தேவதைகளோ, துஷ்ட ஜந்துக்கள் யாது ஒன்று அசைக்க முடியாது. பகையெல்லாம் தொகையா வந்தாலும் தூக்கி எஞ்சிட்டு போடுவான். ஆக இந்த 4 நாமத்தை சொல்லுகின்றவன் அவன் சொல்றார், நினைக்கும் நினைக்கும் நினைப்போர் தம்மினார். இந்த 4 ஏனையா இந்த அகத்திய சன்மாத சங்கம் என்ற பேர்லாம் அத்தனை பேர் எல்லாம் வருங்காலத்து ஞானசித்திர காலம் என்பதால். ஆக எல்லாமே ஒன்றுதான். இன்ன பேர் இன்ன குறி என்ன வேண்டாம், ஏகமா இருந்திருப்போம் அப்போது நான் சொல்லுவார். ஆகவே அதிகமாக பேசக்கூடாதுன்னு கட்டில் வந்திருப்பதனாலே சராசரி மக்களாக இருந்தாலும் சரி, அவன் கட்டவனாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை இருக்கு என்றால் ஏழ்மைதான். ஏழ்மையாக இருந்தால் சிறிது பட்டணத்தாரெல்லாம் கோடீஸ்வரன், 9 கோடி பவுனை அள்ளி தந்தவர், 9 கோடி ரூபாய், 9 கோடி பவுன் சொல்லுவான், அது 9 கோடி ரூபாய். ஆக செல்வம் இருந்தாலும் முன் செய்த நல்வினை காரணமாக புண்ணியமும் தவமும் இருந்ததுனாலே என்ன செய்வார்கள்? செல்வத்தையும் தந்தார்கள், ஞானத்தையும் தந்தார்கள். அது எல்லோருக்கும் அமையாது. ஆனால் இங்க என்ன சொல்றான்? அது புண்ணியம் செய்திருக்க வேண்டும். செல்வமும் பதவியும் எல்லா வாய்ப்பு இருக்கும்போது பூஜை செய்கிறான் என்றால் பூஜை செய்வான். இப்ப கோடீஸ்வரனாக இருப்பான், ஒரு அறையில் பூஜை அறையில் உட்காந்துக்கிட்டு நாமஜம் செய்வான். இப்போ நீ பூஜை செய்தியே எதுக்குன்னு கேட்டான். இப்போ இந்த பூஜை செய்ய என்னதுக்கு, எதுக்காக பூஜை செய்யணும்னு கேட்டான். செல்வம் பெருகணும்னா. சரி, இவன் உருப்பட மாட்டான். முன்னே தான் 4 தலைமுறைக்கு தேவையான பொருள் இருக்கு. 4 தலைமுறைக்கு தேவையான பொருள் இருந்தும் மீண்டும் மீண்டும் கேட்பான் கடவுளை. அவன் சுத்தம் மடையன்னு சுட்டு போவான். இவன் சொல்லுவான், வேண்டுங்கால் வேண்டும் பெறாமை. சொன்னவன் யார்? வள்ளுவ பெருமான். வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமை, மற்றது வேண்டாமே வேண்டவர்னா. ஒருவன் விரும்பினால் பூஜை செய்தான், கோடீஸ்வரனாக இருப்பான். பட்டணத்தார் இருந்தார், 9 கோடி பவுன் இருந்தது. அவர் கேட்டது இதெல்லாம் இந்த உலக நடைக்காக வைத்திருக்கிறான். உலக நடைக்காக செல்வத்தை தந்திருக்கிறாய். ஆகவே இந்த செல்வம் நான் பயன்படுத்துகிறேன், ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்துகிறேன். ஏழை எளிய மக்கள் இவர் என்ன செய்தார்? இது போன்ற கேட்காமல் சொல்லித்தர வேண்டும். செல்வம் இருக்குது போதும், ஆசான் கைவிட மாட்டான்.
ஆசான் கைவிட மாட்டான், நீ செல்வத்தை விரும்பாதே, செல்வம் வேண்டும். ஆகவே மீண்டும் மீண்டும் செல்வமே கேட்காதே என்றார் சொல்லுவான். ஆக இவர்கள் என்ன செய்வார்? பூஜை செய்கிற மக்கள் இவன் சொல்ல வேண்டும், அவனுக்கு வள்ளுவன் சொன்னது போல் சொல்ல வேண்டும். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பூஜை செய்கிறார்கள். என்ன செல்வ நிலை இல்லாத செல்வத்தை விரும்புகிறார். வள்ளுவன் அவன் என்ன செய்கிறார்? திருமூல தேவர் நினைப்பட்ட மன்னர் நான் எதுக்கு நினைக்கிறான் என்றான். நினைக்கும் போது அவனுக்கு தெரியும். காலையில் பூஜை செய்வது பற்றி நேரத்தை அவருக்கு புரியும். இந்த உலகத்தில் யார் நம்ம நினைக்கிறான், யார் சுத்த பூஜை செய்கிறான். சுத்த பூஜை செய்கிறவன் திருவடியை பற்றுகின்றவன். பாசான் திருமுறை தேவனையோ அகத்தீசனையோ நந்தீசனையோ புரிந்து கொள்ளுகின்றவன் சுத்த பூஜை செய்கிறான். சுத்த பூஜை என்பது திருவடியை தவிர வேறு கதி இல்லை என்று எண்ணுவதுதான் சுத்த பூஜை. வேறு வழியே இல்லை, கதியே இல்லை. இவர்கள் தான் நம்மை காப்பாற்றுவார்கள், சிறந்த அறிவும் ஆற்றலும் தருவார்கள், அறியாமை நீங்கி தெரிந்து அறி தருவார்கள் என்று உணர்ந்து திருவடியை பற்றவன் நினைப்பவர் தம்மன். ஆக நினைப்பவர் தம்மை நினைக்கும். அது எப்படி நினைக்க வேண்டும் அதான் அவன் சொல்லுவான். புரிந்தவன் சொல்றான், வேண்டுங்கால் வேண்டும் பெறவாங்க. அப்ப எதுக்காக நினைக்க வேண்டும்னா, இனி பெறவாதிருக்க வேண்டும். பெறவாதிருக்க எந்த உடம்பு கொண்டுனா, இந்த உடம்பு கொண்டா, இந்த உடம்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். இப்ப தாங்கியிருக்க உடம்பு உடம்பா? இது உடம்பல்ல, இதை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இந்த உடம்பு இல்லாமல் முடியுமா? அதுவும் முடியாது. இந்த உடம்பு தாங்கியா இங்கே போக முடியும்? இதை விட்டு போக வேண்டும். ஆக இதெல்லாம் சொல்லும் போது அன்பர்களுக்கு அது பிரச்சனை வரும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக வேண்டும், எதை நினைக்க வேணும்னா, ஆசான் அகத்தீசன் நினைக்கிறேன், தினமும் பூஜை செய்கிறோம். அடியேன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும், அடியேன் மனமாகி அற்றிட வேண்டும், உன் திருவடியை தொடர்ந்து பற்றி பூஜை செய்து வெற்றி பெற வேண்டும், நீர்தான் எனக்கு அருள் செய்யணும், இந்த அறிவு நீதான் தரன்னு கேட்கணும். இதனால் வரும் பல்வேறு ஜென்மங்களில் நான் பூஜை செய்திருக்கிறேன், நிலையில்லாத ஒன்றை தான் கேட்டிருக்கேன் தவிர நிலையான ஒன்றை கேட்கவில்லை, யாரும் எனக்கு சொல்லித் தரவில்லை. நினைப்பது என்ன நினைக்க வேண்டும்? இதான் நினைக்க வேண்டும். இதை தவிர வேறு நினைத்தால் அவன் சொல்லுவான், பொருளல்ல பற்றி பொருளென்று உணரும் மரணா மானா பிறப்புன்றான். பொருளல்ல பற்றி பொருளென்று உணரும், நிலையில்லாத பொருளை நிலை என்று உணர்கின்ற மக்கள் அறியாமையாகிய மானா பிறப்பு என்பது இனப்பிறப்பு. அது துன்பமான பிறப்புன்னு. இனப்பிறப்பு துன்பமான பிறப்புமா. பொருளல்ல பற்றி பொருளென்று உணரும் மரணா மானா பிறப்புன்னு. பொருளானம் எல்லாம் என்று ஐயாது வெறும் மரணா மானா பிறப்பு. அந்த இடத்த சொல்லுவான். ஆக செல்வத்தை எல்லாம் இருக்கும்போதே கேட்டுக்கொள்ள வேண்டும். நிலையில்லாத ஒன்றை கேட்பது மடமை, ஏற்றுக்கொள்ள மாட்டான். திருவடியை பற்றுகின்ற நோக்கமே இனி பெறவாதிருக்க வேண்டும், சொல்லித்தர வேண்டும். அப்போ உலக நடை வேண்டுமா? மனைவி மக்கள் இருக்கக்கூடாது, இருக்கலாம், தடை இல்லை. அவர்களாக நமக்கு துணையா இருக்கிறார்கள். மனைவி மக்கள் சுற்றத்தாரெல்லாம் துணையா இருப்பான். இவன் கையை பிடிச்சிக்கிறான் பூஜையை, அவர்களாம் அங்கே இருந்தவங்க தான். அதெல்லாம் அவங்கள தெரியும் இந்த ரகசியம் இல்லை. கடல் நீச்சம் தனியாக போய்கிட்டே இருப்பான். உலகம் கூட இருந்துகிட்டே இருப்பான், தன்னை காப்பாற்றிக் கொள்வான். தன்னை காப்பாற்றிக்கொள்ள கற்றுக்கொண்டவன், திருவடியை பற்றியதனால் அந்த தன்னை காப்பாற்றிக் கொள்ள கற்றுக்கொண்டவன். அந்த கல்வியை தலைவன் தர வேண்டும். உலக நடையில் இருந்தாலும் தான் விடுபட்டு நிற்க வேண்டும். பார்த்தால் உலகத்தவர் போல் இருக்க வேண்டும். புளியம்பழம் எப்படி இருக்கும்? புளியும் ஓடும் தனியாக இருக்கும். தாமரை எப்படி இருக்கும்? தண்ணீர் இருந்தாலும் தானது ஒட்டார். புல்லப்பூச்சி எப்படி இருக்கும்? சேற்றில் தெரியும் ஒட்டார். ஆக ஒருவன் பூர்ணமாக சித்தி பெறும் வரையில் உலகத்தை விட்டு போகக்கூடாது. இந்த அறிவு தருவதும் ஆசான் தர வேண்டும். இவன் சொன்னால் மனைவி மக்களோட பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். காடையை தெரிந்தென்ன, காற்றை புசித்தென்ன, கந்தை சுத்தி ஓடை எடுத்தென்ன, உள்ளன்பில்லாதவர் ஒங்கு விண்ணோர் நாடை இடை மருதி சேர்க்கு மெய்யன்பர் நாரியற்பால் வீடே இருப்பினும் மெஞ்ஞான வீட்டின்பை மேவுனர். ஆக அன்பு உள்ளவன் எங்கே வேணாலும் இருப்பான். உலக நடையில் இருந்து கொண்டே வெற்றி பெற வேண்டும். இந்த அறிவும் ஆசான் தர வேண்டும். இல்லை என்றால் அவன் கற்பனை செய்து கொண்டு என்ன செய்வான்? மனை மக்களை விட்டு காட்டுக்கு சுத்திட்டு இருப்பான். பகலில் ஏறுவான் மலையில், கொல்லிமலையில். இரவு நேரத்தை விஷயம் செஞ்சு அவனை கொண்டுடும். இப்படி எத்தனையோ ஜென்மங்கள். சாவு நல்ல சாவு தான், இருந்தாலும் விவரம் தெரியல. யாரு பற்றிய கேட்கிறான்? அவமாட போயிட்டு இருப்பான் அல்ல. ஆக கேட்கும் போது இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டும்.
இவனுக்கு உன்னை பற்றி உன்னுடைய நாமத்தை சொல்லுகிறேன், அதான் நான் பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். ஆனால் உன்னை என்ன கேட்க வேண்டும் எனக்கு தெரியவில்லை, யாரும் எனக்கு சொல்லித் தரவில்லை, உலக மக்கள் எனக்கு சொல்லி உணர்த்தவில்லை, உலக ஆன்மீகவாதிகள் சொல்லவில்லை. அவன் வெறும் ஜால்ரா பேருடைய இருந்து போயிட்டான். உலக ஆன்மீகவாதி சொல்லாதனாலே நீ இதே எனக்கு அருள் செய்யணும், சொல்லித்தரணும், அவனுக்கு இதெல்லாம் வேண்டுகோள் வைக்கணும். ஓ மகத்தீஸ்வரா, உன் நாமத்தை சொல்லும் பெரும் பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன், ஆனால் உன்னை என்ன கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த கேள்வி எதுன்னு கேட்டான். இனி பெறவாதிருக்க வேண்டும், அதுக்குள்ள அறிவும் பரிபக்கம் எனக்கு தந்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அவன் கேட்க வேண்டும். அது போன்று கேட்டால் சராசரி மக்களும் வந்து விடுவார்கள், நினைப்போம். அப்ப அது போன்ற வேண்டுகோள், அதான் தலைவன் திருவடியை பற்றி கேட்கக்கூடிய வேண்டுகோள். இப்ப சராசரி மக்களும் முன்னேறலாம், அதே பாடல் வருது. உலக மக்கள் அத்தனை பேரும் முன்னேறலாம். யாராக இருந்தால் நாம் காட்டுகின்ற பாதையை பின்பற்றி சென்றால் உலக மக்கள் அத்தனை பேரும் சித்தி பெறலாம். நம்ம சங்கம் காட்டுகின்ற தெளிவான பாதை சுத்த ஆன்மீகம் சங்கம். இது சுத்த ஆன்மீக சங்கம் என்பது அசுத்த தேகத்தை புரிந்து அசுத்தத்தை நீக்கி வெற்றி கண்டவர்கள் நாமெல்லாம். நான் மட்டும் இல்லை, எல்லா அன்பர்கள் அந்த நிலைக்கு வருவார்கள், தொடர்பு கொள்கிறார்கள். சலிக்காமல் தொடர்பு கொள்கின்ற மக்கள் நிச்சயமாக தன் உடம்பை சலித்து எடுத்து விடுவார்கள். ஆகவே ஆசானை கேட்க வேண்டும். அகத்தீசனை, ஓ மகத்தீஸ்வரா, எனக்கு எது நல்லது கிட்ட தெரியவில்லை. முன் செய்த வினையின் காரணமாக அருணகிரான் சொன்னான் அல்லவா, அருணகிரான் சொல்றார், கோழி கொடியன் அடிபடியாமல் குபடையத்தே வாழக்கிறது மதியிலிகால் உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருவழி உண்ண விட்டார். அருணகிரான் சொல்றார், உன்னுடைய பெரியவர்களுடைய திருவடியை ஆசான் அருணகிரிநாதனையோ ராமலிங்க சாமியோ மாணிக்கவாசனையோ பட்டத்தாரியோ தாய்மானசாமியோ பற்ற முடியவில்லை. என்ன காரணம்னா நான் செய்த பாவம் அது. ஆகவே அதெல்லாம் விட்டு உன் திருவடியை பற்ற வேண்டும். ஊழின் பெருவழி உண்ண விட்டார். அதே சமயத்தில் தக்க ஆசான் சொன்ன போதிலும் அவன் நெருங்க மாட்டான். இப்ப நாங்க சுத்த ஆன்மீகவாதி, தெளிவான ஆன்மீகவாதி, அவத்தை நீக்கி தவத்தை செய்தவர்கள். நாங்க சொல்லுவதை மாற்றுவோம், மறுபரிசம் செய்யக்கூடாது. அப்படியே குருவாக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டவன் நிச்சயமாக சித்தி பெறுவான். என்ன காரணம்னா தெளிந்த உணர்ந்த முற்று பெற்றவர்கள் நாங்கள் எல்லாம். இப்படி பேசுவது அங்கந்தேக பேசுவ நினைக்கக்கூடாது. முற்று பெற்றவர்களாக நான் சொல்லுவதை மறுபரிசம் செய்யாதே, செய். இதான் எப்படி செய்யணும். இல்ல பல பிரச்சனைகள் இருக்கு, தடுமாட்டம் வேண்டியதில்லை. மனம் லயப்படவில்லை, எங்களுக்கு அது புரியும். போராட்டங்கள், பிரச்சனைகள், கடன் சுமை தொடங்கவில்லை, என்ன செய்வதுன்னா கவலைப்படாதே, பிடிச்சு கரையே இருக்கணும். இவன் தான் உன்னை ரட்சிப்பான், உன் கடன் சுமையை தீர்ப்பான், மனமதி தருவான், உடல் நோயை தவித்தெறிவான், நல்ல நட்பை தருவான், நோய் நொடி இல்லாத மனைவியாக அமைவார், நோய் நொடி இருந்தாலும் மாற்றி விடுவார், பண்புள்ள பிள்ளைகளாக மாறும், தொட்டது தொடங்கும். ஆகவே மணல் ஐயப்படாமைக்கு காரணம் எங்களுக்கு தெரியும். மன அமைதிக்கு என்ன காரணம்னா வறுமையும் பிணியும் பிரச்சனையும் கடன் சுமையும் தட்டு தடுமாட்டம் வஞ்சனை பிச்சலாட்டங்கள் பேயாட்டங்கள். ஆகவே மனப்பில் ஐயப்படுவது எங்களுக்கு தெரியும். இத்தனைக்கு இடையிலும் நீ நாமத்தை சொல்லணும்னு சொல்லுவோம். நாமத்தை சொன்னால் வீழ்ச்சி அடைந்து விடும் இந்த கொனைக்கடெல்லாம். நாமத்தை சொன்னால் பகை பொடியாகும். நாமத்தை சொன்னால் பல்வேறு பிரச்சனை எல்லாம் பொடிபட்டு போகும். ஆகவே நாங்கள் சொல்லுவதை மாற்றக்கூடாது. கட்டளை உத்தரவு. குடிலாசான் சொன்னால் அது கட்டளை உத்தரவு என்று நினைக்க வேண்டும். ஆக மென்மையாக தான் பேசுவோம். இதுதான் மார்க்கம், நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவன் வள்ளுவன் சொன்னான், கட்டையினால் ஆய்வன் அகத்தியமா ரிஷி நமா என்றென்று ஓதுனார். அசிதை சித்தி தனையவார் குளிகைவார் அகத்தியரை காசாயப்படும். இங்கே நினைப்போர் தம்மினார். ஆக பெரியோர்கள் நாங்கள் காட்டுகின்ற பாதை தெளிந்த பாதை. இந்த பாதையை பின்பற்றி அதான் கட்டளை சொல்லணும். இப்படி பூஜை செய்யணும்னு கேட்போம், நாமத்தை சொல்லணும்னு சொல்லுவோம். ஆக அத்தனை பேரும் அறியாமையில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த முறையை கையாள வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், மணல் அயப்பட வேண்டும். மணல் அயப்படுகின்றவனுக்கு வாசி லயப்படும், வாசி லயப்பட்டவனுக்கு ஆன்மா லயப்படும், ஆன்மா லயப்பட்டவனுக்கு உடம்பு லயப்படும், உடம்பு லயப்பட்டவனுக்கு யமன் லயப்படுவான். யமன் லயப்படணும், அவன் நமக்கு பகவனா இருக்கான், லயப்பட வேண்டும். அப்ப யமன் யாருன்னு கேட்டா நம்ம உடம்பு தான். உடம்பு வயப்பட்டா எல்லாம் வயப்பட்டு போகும். ஆக இது போன்ற தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நினைப்போர் தம்மை சுனைக்குள் விளையமலர் ஜோதிய நானே. இப்ப நாங்க சொல்லுவதும் அதுதான்.
நினைக்க வேண்டும். யாரை? நினைத்தவுடன் வருகின்றவன். அண்டமெல்லாம் தான் நிமிடத்தில் அண்டமெல்லாம் பாய்வோனாங்கன்னார். நிமிடத்தில் உலகத்தில் ஒரு நிமிடத்தில் வருவோம்னார். என்ன தேகத்தை கொண்டு, சூட்சும தேகத்தை ஒளி உடம்பு கொண்டு வருவார்கள். அவர்கள் தான் அப்படி வர முடியும். இங்கே இருப்பார்கள், அமெரிக்கா இருப்பான், அமெரிக்கா இருப்பான், ரஷ்யா இருப்பான், போயிட்டு இருப்பான். ஆக சராசரி மக்கள் நினைக்க வேண்டும் என்றால் இதுதான். நினைக்கும் நினைக்கும் நினைப்பவர் தம்மை. சுனைக்குள் விலை மலர் ஜோதியின் ஆணை அப்படின்னார். தலைவன் அவரே சொல்றார், என்னை நினைத்துப்பார், வருவேன், நினைப்பதற்கு முன்னே வந்து நிற்பேன், ஆனால் எதற்கு என்னை கூப்பிட வேண்டும் என்று கேட்க வேண்டும். திரும்ப தேவா என்று அழைப்பது நோக்கம் இனி இன்னும் பெறவாதிருக்க வேண்டும். அதுக்குரிய அறிவு தர வேண்டும், நினைக்க வேண்டும். சராசரி மனிதன் போல் என்னை நினைத்தால் என்ன செய்வேன்? நான் தொடர்ந்து கேட்டு கேட்டு செல்வத்தை பெற்றிருக்கிறாய் தவிர எதை கேட்கொண்டு உனக்கு தெரியவில்லை. என்னை கேட்க வேண்டும். இதை நினைக்கும் நினைக்கும் நினைப்பவர் தம்மை. சுனைக்குள் விலை மலர் ஜோதியின் ஆணை. நான் சொல்லுகிறேன், சத்தியமிட்டு சத்தியமாக சொல்லுகிறேன். எல்லாம் வல்ல பரம்பொருளாக ஜோதி வடிவார்களுக்கு பரம்பொருள் மீது யானையிட்டு சொல்லுகிறேன், என்னை நினைக்குங்கள். என்னை மட்டும் இல்லை, யாரையும் தான் சரி. என்ன பேர் என்ன குறி என்ன வேண்டாம், ஏகமா இருந்திருப்போம். அப்போ நாம்னார். யாரா இருந்தாலும் அருள் செய்வான். சட்டம் இருந்தாலும் சரி அருள் செய்வார். அவர் பெரிய அம்மா. அவர் சட்டம் பண்ணினா பயில்வான். என்னை கூப்பிட்டு பாராம்பார். பிரச்சனை என்னை கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன் பார். இன்ன பேர் என்ன குறி என்ன வேண்டாம். ஆகவே அவர் அழைக்க வேண்டும். ஆசான் சொல்றார், ஜோதியின் ஆணை, தலைவன் மீது எல்லாம் வல்ல பரம்பொருள் மீது யானையிட்டு சொல்லுகிறேன். எதுக்குன்னா, நாங்கள் முன்னேறி விட்டோம். ஆசான் நந்தீசன் அகத்தீசனை பூஜை செய்தோம், நந்தீசனை பூஜை செய்தோம், வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே நீங்களும் என்னை அழைத்து பார். நானும் ஆசான் நந்தீசனும் ஒன்று. நந்தி வேறு நான் வேறு இல்லை, எல்லாம் ஒன்றுதான். ஆகவே நீங்க என்னை நினைத்து பாருங்கள், அருள் செய்வேன். கூப்பும் போது எது நான் பொருளல்ல பொருளல்ல வட்டி பொருள் உணர்ந்தார். நில்லாதவற்றி நிலை ஒன்றனும் புல்லறிவுன்னு சொல்வார். ஆக அது போன்று இல்லாது நிலையான ஒன்றை நினைக்க வேண்டும். இனி பிறவாதிருப்பது நிலையானது. பிறந்து பிறந்து இருப்பது நிலையானதல்ல. பிறவாத தன்மை ஒன்று அடைய வேண்டும். அதுக்கு இந்த உடம்பு தான் துணையா இருக்கும், நீக்க முடியாது. இந்த உடம்பு கொண்டுதான் அந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அறிவு வந்தாலே அவன் ஆசி பெற்றவன் அர்த்தம். விட்டுடாதே இந்த உடம்பை. இது துணை கொண்டுதான் அதை வெற்றி பெற வேண்டும். இந்த துணை இல்லாமல் அந்த உடம்பை காப்பாற்ற முடியாது. அது போன்ற அறிவு தருவது ஆசான் அகத்தீசனா இருக்கணும், திருமல தேவனா இருக்கணும். ஆக எப்படி சொன்னார்? சுனைக்குள் விலைமலர் ஜோதியின் ஆணை, திணைப்பல அந்த அன்ன சிறுமையரேனும் கனத்த மனத்து அடைந்தார் உயர்ந்தார். திணைப்பிழந்தன்ன சிறிய அளவா இருந்தாலும் சரி, உன்னுடைய அறிவு, ஆன்மீக அறிவு, கல்வி, கேள்வி, அறிவு, திறமை ஒரு கடுகு திணைதான் சரி, திணை பிளந்தன்ன இருந்தான், சிறிய மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த அறிவு உனக்கு போதும். என்னை நம்பு, என்னை நம்பு, நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். என்னை நம்பு, உனக்கு சிறப்பறிவு தெரிவேன். என்னை நம்பு, முன் செய்த பாவத்தை பொடியாக்குவேன். என்னை நம்பு, மரணமில்லா பெருவாத்துள்ளார். ஆக அது வினசுரா திணை பிளந்தன்ன சிறுமையிறன். ஒரு அளவு கடுகிறது, ஒரு சிறிது அளவான சிறிய மனிதனாக இருந்தாலும் சரி, கல்வி, கேள்வி, அறிவு, திறமையில் சிறுமையாய் சிறிய அளவு இருந்தாலும் போதும் உனக்கு. என் திருவுடையை பற்றினால் அத்தனை பெருமை உண்டாக்குனார் திருமலை தேவன். ஆக அத்தனை ஞானிகளும் அது வல்லமை உள்ளவர் தான். அத்தனை பேரும் வாசி வசப்பட்ட மக்கள், அத்தனை பேரும் தோஷி உடம்பை நீக்கினவர். நட்பு சந்தனாத்தர் பூசிமிக நன்றாக வைத்தாலும் நாற்றமே வீசி எப்போதும் கொடுமை செய் தோஷி என்றே இவ்வுடல் வாழ்வுகள் யாவையும் வீசி இறக்க துணிந்து விட்டனர். இவ்வுடல் வாழ்வுகள் யாவையும் வீசினார். அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான்? இவ்வுடல் வாழ்வு உலக வாழ்வு இல்லை, உடல் வாழ்வை யாவையும் வீசினார். மஸ்தான் சொன்னார் இதை. ஆக அத்தனை பேரும் இவ்வளவு வல்லமை உள்ளவர்கள். திணை பலந்தன்ன சிறுமையிறனா, சிறிய அளவு இருந்தால் சரி, கனத்த மனத்தை அடைந்தார். உறுதி மிக்க மனம்னார். உறுதிமிக்க மனம் எதுன்னு கேட்டா, உன் திருவடியை தவிர வேறு கதி இல்லை என்று எண்ணுகின்ற அந்த அறிவுதான் உறுதிமிக்க மனம். உன்னை தவிர எனக்கு ரட்சிக்க யாரும் இல்லை எண்ணுகின்ற அறிவுதான் உறுதிமிக்க மனம். அதான் உறுதி. அது எப்போ வரும் கேட்ட, அந்த உறுதி இறுதியில் என்ன செய்ய, என்ன பயன்? உறுதி தக்க காலத்தில் வரணும் அல்லவா? காலம் கழிந்து காயம் நெகிழ்ந்து தோளும் துருத்தியின் நாடி நரம்பும் தொண்ட பின்பு சாலமும் கற்பம் சாராது சார்ந்தும் சற்றிலை கான் வாலிப பருவம் எய்திடும் காலத்தில் கற்பவ சொன்னார். இளமை உள்ள காலத்திலே தக்க ஆசானை தேடிக்கொள்ள வேண்டும். தக்க ஆசான் நானே இப்போதே சொல்லுகிறேன், நான் தான் தக்க ஆசான்.
என்னை பிடித்துக் கொள்ளுங்கள், என் கருத்துக்களை கேட்டுக்கொள்ளுங்கள், அதை பின்பற்றி நடந்து பாருங்கள், வெற்றி பெறுவீர் வாழ்க்கையில். ஆக கனத்த மனம், இதுதான் வாழ்க்கை முன்னேற்ற வேண்டும். ஆகவே அன்பர்கள் பிடித்து கரையேறிய வேண்டும், கரைக்கு ஏற வேண்டும். அது என்னான் திருவடிதான் துணை. கனத்த மனம் அதுதான். நம்ம காட்டுகின்ற பாதி தெளிந்த பாதி, தெளிவான பாதி. இந்த காலகட்டம் தவறினால் வேறு எந்த காலத்திலையும் கிடைக்காது. பேசுவது தற்பெருமையாக நினைக்க வேண்டாம், உண்மையை பேசுகிறோம். யாருடைய பொருளாதாரத்துக்காக நம்ம பேச முடியும். எப்போதும் உண்மை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஜென்மத்தை கிடைத்திட்டுவதற்கு நாங்கள் காட்டுகின்ற பாதையை தெளிந்த பாதையாக இருப்பதனாலே வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு ஒரே நாள் நிகழ்ச்சி என்று சொல்லிவிட்டார் ஆசான். ஒரே நாள் சென்ற தீட்சை விழாவை போன்று ஒரே நாள் தான் நிகழ்ச்சி. ஆகவே நமது அத்தி சினிமா சங்கம் மேற்கொள்ளும் அல்லது ஓங்காரக்குடியில் ஆசான் மேற்கொள்ளும் அறப்பணிகளுக்கு துண்டி செய்து ஜென்மத்தை கிடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும். இதை தவிர வேறு வழி இல்லை. இங்கே இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, பெறுவதற்கு நிறைய இருக்கு. ஆனால் தொடர்ந்து வர முடியுமா என்பதுதான் உங்களுடைய வினைப்பயன். இங்கே நடப்பதெல்லாம் சுத்த ஆன்மீகம், சுத்த அறப்பணி. அந்த அறப்பணிக்கு வந்து மதிய நேரத்தில் அல்லது எப்போதோ வந்து ஆசான் ஞானிகள், ஆசான் ஞான பண்டிதனும் திருமலை தேவனும் புஜண்ட மகரிஷியும் போகமாரிஷியும் ஞானிகள் நடமாடுகின்ற இடம். அந்த நேரத்தில் பிள்ளைகள் சாப்பிடுவதை காணுகின்ற நேரம் அது. பெரியவர்கள் வந்து அந்த இடத்தில் இருப்பார். அந்த நேரத்தில் பிள்ளைகள் வந்து அந்த உலக மக்கள் வந்து பசியாறும் போது அதுக்கு நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்யும்போது ஞானிகள் பார்க்கிறார்கள் உங்களை, ஞானிகள் பார்வைப்படுகிறது. அதன் மூலமாக பாவ விமோச்சனம் ஏற்படும். அது போன்ற வாய்ப்பை பயன்படுத்தி தொண்டு செய்து ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் தொண்டு செய்தால் கண்டுகொள்ளும் சித்தனை தின்னான். தொண்டு செய்தால் ஆசா ஞானிகள் பார்க்கிறார்கள். என இப்பேற்பட்ட ஒரு இவர்களெல்லாம் மேற்கொள்ளும் காரியம் தடைபடாது. என்ன காரணம் கேட்டான், தலைவன் சன்னிதானத்தில் இருக்கிறோம், நாமெல்லாம் தலைவன் சன்னிதானத்தில் இருக்கிறோம். ஆக நாம் மேற்கொள்ள எந்த செயல்களும் தடைபடாது, தடையே வராது. ஆக இந்த காலகட்டத்தில் இது போன்ற அறப்பணிகள் நீங்கள் தொண்டு செய்து ஜென்மத்தை கிடைத்திட்டுக் கொள்ளலாம். அப்போதே மட்டும் சில சந்தர்ப்பத்தில் மன சோர்வடைந்தால் இங்கே என்னிடம் வரலாம். வந்து ஐயா நிலைமை சரியில்லை என்று சொன்னால் நாங்கள் அதுக்கு ஏற்பாடு செய்வோம். நாங்களும் தினம் பூஜை செய்கிறோம், சும்மா வந்து நினைக்காதீங்க. அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் கபத்தை அறுக்கிறதுக்காக இது நிஷ்டை மேற்கொண்டோம். தலைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். இப்போ ஒரு சங்கத்தை என்ன இந்த இடத்துல என்ன ஒரு வாய்ப்புன்னு கேட்டால், ஒரு நாள் இங்கே வந்துட்டு போனாலே போதும். அப்படி நிழல்ல இந்த ஓங்காரக்குடியில் அந்த இடத்த அப்படியே அந்த நிழல் பட்டாலே போதும். ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்து விடுபடலாம். பாவம் நீங்காமல் அறியாமல் தெளிவு வராது, அறியாமல் நீங்காமல் செல்வம் பெருகாது. எந்த செல்வம் அரி செல்வம் வரணும். ஆகவே வருகின்ற இந்த காலகட்டத்தில் ஓங்காரக்குடியை சுற்றி வந்தாலே போதும். தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை விட பெரும் பாக்கியம். ஆகவே நீங்கள் அன்பர்கள் நல்ல காலம் வந்து விட்டது. அதுக்குரிய நேரமும் சூழ்நிலையும் அமைந்து விட்டது. நான் பேசும்போதே ஆசான் என்னை உற்று நோக்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறார். என்ன பேசணும்னு முன்னமே தெரியும் ஆசானுக்கு. இந்த தேதி 8/11/1998 கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இந்த தேதியில் என்ன பேசணுன்றது 5000 ஆண்டுகளுக்கு முன்னே ஆசானுக்கு தெரியும். அதுதான் அனுப்பிச்சிருக்கிறார். பெரியோர் பெருமையை பேசி உலக மக்கள் உண்மை பொருள் அறிந்து கொள்ளட்டும், பேசு என்று சொல்லுவார்கள். சில சமயத்தில் நிறுத்துவார்கள். அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். பேசிவிட்டு இருப்போம், சொல்லி இதுக்கு மேலே பேசாதுன்னு சொல்வார். ஆகவே பேசி இந்த கருத்துக்கள் எல்லாம் லகுவாக எல்லோரும் கடைபிடிக்கக்கூடியதாக, கடினமாக இருக்காது. நம்ம அன்பர்கள் யாரும் நடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாமளும் போயிருக்கோம், பழனி திருப்பதியில் நானும் போவோம், திருச்செந்தூர் போயிருக்கோம், சாமி எல்லாம் போயிருக்கோம். நடந்து போக மாட்டோம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக சிரமம் இல்லாமல் லகுவாக எல்லோரும் கடைப்பிடிக்கக்கூடியதான் பேசிட்டு இருக்கிறோம். கடைப்பிடிக்க முடியாத சொல்லல், மொட்டை அடிக்கிறதோ அளவு குத்தியோ அங்கம் பண்ணுறதோ இதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. மலை ஏற வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஏறிட்டு போ, அதை பற்றி இல்லை. மொட்டை அடிக்கட்டும், மலை ஏறட்டும், அளவு குத்திக்கிட்டோம், பால் கெடுக்கட்டும், மூட்டை ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் மேலே குற்றமெல்லாம் அவன் செய்த பாவம் அது. ஓம் அகத்தீஸ்வரா என்னை காப்பாற்று என்று சொல்லுகின்ற அந்த சொல், அந்த வேண்டுகோளில் இருக்கக்கூடிய லாபம் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன சொன்னான்னு கேட்க மாட்டான். கூட கூடியா மலர் கொட்டுவான், கூட குடவனமா பால் ஊற்றுவான், முடிவு கிடப்பான். அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. அதோடைய பற்றி சிந்திக்க தேவையில்லை. அவனுடைய வினைப்பயன் அது.
என்ன சொன்னான்னு கேட்க மாட்டான். இப்படி பல ஆண்டுகளுக்கு 4-5 ஆண்டுகள் இருக்கணும். தொண்டு செய்தால் தான் அது புலப்படும். தேவையில்லை யாற்றுக்கு, இதெல்லாம் தேவையில்லை, நாமத்தை சொன்னால் நன்மை நடக்கணும். அதெல்லாம் நீங்கள் இங்கே அன்பர்கள் நாங்கள் சொல்லுகின்ற கருத்தை பின்பற்றி வாசி வசப்பட வேண்டும், ஆன்மா லயப்பட வேண்டும், ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். இதுக்கு ஒரே உபாயம் ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம.